எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியான வசனம் உபாகமம் 30:10. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன் மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். ஆமென். இந்த வசனத்தில் தேவன் மனிதனிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன என்பதை மிகவும் தெளிவாக காண்கிறோம். தேவன் வெறும் வெளிப்புற ஆராதனையையோ வாயினால் சொல்லும் ஜெபத்தையோ மட்டும் விரும்பவில்லை. அவர் நம்முடைய முழு இருதயத்தையும் முழு ஆத்துமாவையும் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பல முறை தேவனை விட்டு விலகினார்கள். ஆனால் தேவன் அவர்களை முற்றிலும் தள்ளிவிடவில்லை. அவர்கள் மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பினால் அவர்களை மீண்டும் ஆசீர்வதிக்க தயாராக இருந்தார். அதைத்தான் இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. நீங்கள் என்னிடத்தில் உண்மையாய் திரும்பி வந்தால் நான் உங்கள் மேல் மீண்டும் சந்தோஷமாய் இருப்பேன் என்று கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அன்போடு அழைக்கிறார். சில நேரங்களில் நாம் ஜெபத்தில் தளர்ந்து போகலாம். தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் செய்யலாம். உலக கவலைகள் நம்மை தேவனிடமிருந்து தூரப்படுத்தலாம். ஆனால் நாம் மனம் திரும்பி, கர்த்தாவே, நான் மீண்டும் உம்மிடத்தில் வருகிறேன் என்று உண்மையாய் திரும்பினால் தேவன் மிகுந்த சந்தோஷத்தோடு நம்மை ஏற்றுக்கொள்கிறார். இந்த வசனம் கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதத்தையும் எடுத்து காட்டுகிறது. தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். தேவன் நம்மை தண்டிக்க விரும்புகிறவர் அல்ல, நன்மை செய்ய விரும்புகிற அன்பான தகப்பன். ஆகையால் நாம் முழு இருதயத்தோடு அவரில் அன்பு கூறுவோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். மனம் திரும்பி அவரிடத்தில் நெருங்குவோம். அப்பொழுது கர்த்தர் நம்மேல் சந்தோஷமாய் இருந்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.